அன்னை மரியே எங்கள் தாயே, நீரே எங்களுக்கு தாயாக இருப்பதால் இந்த தாயை எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பரிந்துரை ஜெபங்கள் வழியாக இந்த உன்னத உயிருள்ள கடவுளிடமிருந்து பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த கெபியின் முன்பாக, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தின் முன்பாக, அப்ப வடிவ பிரசன்னத்தின் முன்பாக நாங்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கின்ற ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களிலே அமைதியை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் உம்முடைய சாட்சிய குடும்பங்களாக, உம்முடைய பிரசன்னத்தின் குடும்பங்களாக எங்கள் குடும்பங்களை மாற்றியலும் ஆண்டவரே. தலைமுதல் பாதம் வரை ஒவ்வொரு உடலின் உறுப்புகளையும் உம்முடைய திரு பாதத்திலே சமர்ப்பித்து வேண்டுகின்றோம். பல்வேறு விதமான தலை சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும், இதயம் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும், தோள்பட்டை சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும், விலா எலும்பு உடலின் உள் உறுப்புகள் சார்ந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பா. மூட்டு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பா. முழங்கால்களிலே இருக்கக்கூடிய வேதனைகளை தணித்தருளும் ஆண்டவரே. கால்களிலும் பாதங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வியாதிகளையும் வியாதியஸ்தர்களையும் ஆண்டவரே இதோ உம்முடைய திரு பாதத்திலே சமர்ப்பிக்கணும் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதித்து குணப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே பல்வேறு விதமான தேவைகளோடு வேண்டல்களோடு வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் மலையென இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இருந்தால் போதும் அப்பா. எங்களுடைய வாழ்வு நிறைவாகும், எங்களுடைய வாழ்வு வளமாகும், எங்களுடைய வாழ்வு சிறக்க உம்முடைய ஆசீர்வாதம் ஒன்றே போதும் அப்பா. பல்வேறு விதமான தேவைகள், பல்வேறு விதமான குடும்ப பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், பலர் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்கள், நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினரை ஆசீர்வதிப்பா. தொடுமப்பா, உம்முடைய ஆசீர்வாதத்தால் தொடுமப்பா. இதோ உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தால் இங்கே கூடியிருக்கக்கூடிய உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுமப்பா. தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் அப்பா. மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்ளுவோம். பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆழவர்க்கும் அளவில்லாத சர்ம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனி எனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியும்.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.